نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيم وتكريم مخبرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم. இஸ்லாத்தின் காணிக்கையான முதல் கண் சலாமை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தினமும் ஒரு நபியுல்லா என்ற தலைப்பின் கீழ் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்த நபியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது கிமு 1800க்கும் 1200க்கும் மத்தியில் வாழ்ந்த நபிமார்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 2 நபிமார்கள். ஒண்ணு யாருன்னு கேட்டீங்கன்னா நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அவங்களை பத்தி நம்ம கடைசி நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக யாருன்னு கேட்டீங்கன்னா நபி ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம், அவங்கள பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நபி ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 சிறப்புகள் உண்டு. 2 சிறப்புகள் உண்டு. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா அரேபியர்களின் நபி, அதாவது அரேபிய வம்சத்தில் வந்த நபி. மொத்தம் 4 நபிமார்கள் அரேபிய வம்சத்தில் வந்தவங்க, மொத்தம் 4 நபிமார்கள். ஒன்று யாருன்னு கேட்டீங்கன்னா ஹூத் நபி அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவதாக ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம், நான்காவதாக நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அரேபிய வம்சத்தில் வந்தவங்க மொத்தம் 4 நபிமார்கள். அதில் ஒருவர் தான் நபி ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மற்ற நபிமார்கள் எந்த வம்சத்தை சார்ந்தவங்கன்னா யஹூதியர்கள், நஸ்ராக்கள் போன்ற வம்சத்தில் வந்தவங்க தான் மற்ற நபிமார்கள். ஆனா குறிப்பாக அரேபிய வம்சத்தில் வந்த நபிமார்கள் தான் இந்த 4 நபிமார்கள். இப்போ ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாருடைய, அவங்க எங்க பிறந்தாங்க கேட்டீங்கன்னா, அதாவது அரேபிய தேசத்தில் இருக்கக்கூடிய செங்கடல் ஒட்டி போற பகுதியில மிதியான் என்ற கிராமத்தில் தான் நபி ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அதாவது இந்த மிதியான் என்ற இந்த ஊர் இருக்கு பாத்தீங்களா, இது எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எந்த பேர்ல இருந்து வந்துச்சுன்னா மதியன் என்ற ஒரு பேர்ல இருந்து தான் வந்துச்சு. அதாவது மதியன் என்ற ஒரு நபருடைய பேர்ல இருந்து தான் மிதியான் என்ற அந்த ஊர் வந்துச்சு. அதாவது இந்த மதியன் யாருன்னு கேட்டீங்கன்னா நபி ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாப்பாவுடைய பேர் தான் மதியன். அதாவது மதியன் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனார் ஆகிய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனார் தான் மதியன். சரிங்களா? அப்போ நபி ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யாருடைய வம்சம் கேட்டீங்கன்னா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வம்சத்துல வந்தவங்க தான் ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம். இப்போ நபிய அல்லாஹ் ஒரு கூட்டத்துக்கு அனுப்புறான்னா என்ன அர்த்தம்? அந்த கூட்டத்தை சரி செய்வதற்காக தான் ஒரு நபியை அனுப்புறான். அப்போ அப்படிப்பட்ட நபி ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தார்கள் அனுப்பப்படுறாங்க. எதுக்காக அனுப்புறாங்கன்னா 3 விஷயம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்ற 3 விஷயம். ஒண்ணு என்னன்னா சிலைகள் அவங்க வணங்குறாங்க. முதலாவது என்னது? சிலையை வணங்கக்கூடியவராக இருக்காங்க. அதாவது சிலைகள்னா என்னன்னா மரத்தால் உருவாக்கப்பட்ட சிலைகள், அதையும் மென்ஷன் பண்றாங்க. அப்போ மரத்தால செய்யப்பட்ட அந்த சிலைகளை கொண்டு வணங்குறாங்க. இரண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அளவுகளில் மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது அளவுகளில் என்னன்னா வியாபாரங்களில் அந்த தராசில அளவுகளை மோசடி செய்யக்கூடியவராக இருந்தார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, வியாபாரங்களில மோசடி செய்வது மிகவும் அநியாயமான விஷயம். அதாவது ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா முதலாக மதீனாவுக்கு போறாங்க. அப்போ மதீனாவுக்கு போகும் பொழுது அந்த மதீனா வாசிகள் என்ன பண்றாங்க, ரசூலுல்லா அந்த மதீனா ஃபுல்லா சுத்தி காமிக்கிறாங்க. அப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு, அதாவது ஒரு மார்க்கெட்டுக்கு போறாங்க. அப்போ மார்க்கெட்டுக்கு போகும் பொழுது ஒரு கடை வீதிக்கு போறாங்க. என்ன கடைன்னா மல்லிகை கடை. அதாவது இந்த கோதுமை அரிசி எல்லாம் விற்கக்கூடிய அந்த கடைக்கு ரசூலுல்லா போறாங்க. அப்போ போகும் பொழுது அந்த ஒரு மூட்டையில கோதுமை இருக்கும். அப்ப ரசூலுல்லா என்ன பண்றாங்கன்னா அந்த கையில அந்த கோதுமைக்குள்ள கையை விட்டு அது ஒரு பிடி எடுக்கிறாங்க. அப்ப எடுக்கிற சமயத்துல என்னன்னா அந்த கோதுமை கொஞ்சம் ஈரமா இருக்கும். அப்போ உடனே அந்த வியாபாரிகிட்ட ரசூலுல்லா கேட்பாங்க, ஏன் இது ஈரமா இருக்கு அப்படி கேட்கும் பொழுது அப்போ அந்த வியாபாரி சொல்லுவாங்க, இது நேற்றைய தினம் மழை பெய்திருச்சு, மழை பெய்தனால அது ஈரமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மூட்டையில இருக்கக்கூடிய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கோதுமை
காஞ்சிருக்கும், ஆனா உள்ள இருக்கிறது வந்து ஈரமா இருக்கும். அப்போ ஈரமா இருக்கும் பொழுது என்ன ஆகும், அதனுடைய வெயிட் கனம் வந்து கூடும். அப்படித்தானே, கோதுமை வந்து ஈரமா இருந்துச்சுன்னா அதனுடைய கனம் வந்து கொஞ்சம் கூடும். அப்போ இதை வந்து ரசூலுல்லாஹ் வந்து உடனே என்ன பண்றாங்க, மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் நம்மை ஏமாற்றியார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ வியாபாரங்க விஷயத்தில் யார் மோசடி செய்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அத்தாஜிரு அஸ்ஸதூகுல் அமீன் மஅ நபியீன வஸித்தீகீன வஷுஹதா. அதாவது வியாபாரம், உண்மையான ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய நபர், நம்பிக்கை கூடிய ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய நபர், அவர் நாளை மறுமையில் நபிமார்கள் கூட்டத்திலும் ஷுஹதாக்களுடைய கூட்டத்தார்களுக்கு மத்தியிலும் மற்றும் உண்மையானவர்கள் கூட்டத்திற்கு மத்தியிலும் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆக நேர்மையான ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் நபி ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் மிகவும் இந்த வியாபார விஷயத்தில் மிகவும் மோசடி செய்யக்கூடியவராக இருந்தாங்க. மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த மக்கள் வந்து ரவுடித்தனமா இருப்பாங்க. ரவுடித்தனமான எப்படின்னா, அதாவது ரோட்ல தெருக்கள்ல போகக்கூடிய நபர்களை வந்து கேள்வி கிண்டல் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம வியாபாரத்துக்காக பயணம் செய்யக்கூடியவர்களை அவங்க அந்த வியாபாரத்துக்கு போய் முடிச்சு வரும் பொழுது அதுல வரக்கூடிய லாபத்தை 20% வந்து என்னது வசூலிப்பாங்க. அதாவது அநியாயமாக மக்களிடம் கப்பம் வசூலிப்பவர்களாக ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தார்கள் இருந்தார்கள். அப்போ இந்த மூன்று விஷயத்தில் அல்லாஹ் தாலா வந்து இந்த குர்ஆன்ல சொல்லுகின்றான். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றான், வைலா மதியன் அகாவு ஷுஹைபன், அவருடைய சகோதரராக ஷுஹைபை நாம் மதியன் என்ற அந்த கிராமத்திற்கு நாம் அனுப்பினோம். قال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره. கூட்டத்தாரை பார்த்து ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் உங்களுக்கு இல்லை. வலா தன்குசு மிக்யால வல் மீசான், அளவைகளிலும் நிறுத்துகின்ற தராசுகளில் நீங்கள் குறைகளை செய்யாதீர்கள். வைன்னி அராக்கும் பிகைர், நிச்சயமாக நான் உங்களுக்கு நல்லதை நினைக்கிறேன். வைன்னி அகாஃபு அலைக்கும் அதாபன் யௌமின் முஹீத், எல்லாத்தையும் சூழ்ந்து எடுத்து கொண்டு போய் விடுகின்ற அதாபை நான் உங்களுக்கு மத்தியில் எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே நபி ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்கின்றார். அப்போ ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு வந்து எச்சரிக்கிறாங்க. ஆனா யாரும் வந்து ஏத்துக்க மாட்டாங்க, மறுக்கிறாங்க. அப்போ ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் வந்து எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து முயற்சி செஞ்சு பார்ப்பாங்க. எல்லாருமே யாரும் வந்து அதை கேட்க மாட்டாங்க, ரொம்ப அநியாயம் செய்வாங்க. அப்போ அல்லாஹ் தாலா என்ன பண்றாங்கன்னா, ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் அவங்கள கொண்ட ஈமான் கொண்டவர்களும் வந்து என்ன பண்றாங்க, நீங்க இந்த மதியன் என்ற கிராமத்தை விட்டு நீங்க வெளியே போங்க. அப்போ அதே மாதிரி ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்கள கொண்டு ஈமான் கொண்டவங்களும் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த கிராமத்தை விட்டு வெளியே போவாங்க. பிறகு அல்லாஹ் தாலா அந்த இடி மின்னலை கொண்டு அந்த ஊரு அந்த மதியன் என்ற கிராமத்தை ஒட்டுமொத்த மக்களையும் ஃபுல்லா அழிச்சிருவாங்க. அப்ப இதை பார்த்து ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வருத்தப்படுவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. எந்த அளவிற்கு கேட்டீங்கன்னா, அழுது அவங்களுடைய கண் பார்வை போகும் அளவிற்கு ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழுதார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆக அந்த அளவிற்கு தன்னுடைய சமுதாய மக்களுக்காக அக்கறை கொண்டவராக நபி ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. பிறகு அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த 2 பிள்ளைங்களுக்கு 2 மகள்கள். அதுல ஒரு பிள்ளை தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 254 வருடங்கள் நபி ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே வாழும் காலம் எல்லாம் இப்படி ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமான் எந்த அளவிற்கு இருந்ததோ அதே போன்று ஈமானை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் தந்தது புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.